கண்டிப்பா நீங்க வெளியேற்றப்படுவீங்க. நீங்கள் மீறி நீங்க பேசுனீங்கன்னா பயத்தின் காரணமாக உங்களுடைய தரப்பினர் கூச்சல் போடுறாங்கன்னு மக்கள் நினைப்பாங்க. நீங்க கண்ட்ரோலா இருந்துக்கணும், இந்த பக்கம் கண்ட்ரோலா இருந்துக்கணும். நீங்க எந்திரிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. உள்ளூர்காரோ வெளியூர்காரோ நீங்க எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் பார்வையாளர்கள் ரெண்டு தரப்புல யாரும் எந்திரிக்க கூடாது. கண்காணிப்பில் இவர் இருக்கிறாரு. நீங்கள் எந்திரிச்சு நீங்கள் கூச்சல் குழப்பம் போட்டீங்கன்னா இவர் திராணியற்றவர்ங்கிற பேர் இவருக்கு தான் வரும். அதாவது எந்த விஷயம் சொல்றதா இருந்தாலும் அழகா சொல்லணும். முதல்ல அதை பழகணும். அவங்க எந்திரிக்க கூடாதுங்கிறது அழகான முறையில் சொல்லும். மிரட்டுற தானியிலையோ சொல்றது சரியான முறை இல்ல. அது பேச்சு ரெண்டாவது வளர்த்தும். இந்த மிரட்டுற தானியில பேசுறது முதல்ல நிறுத்தணும் நடுவர். ஏன்னா என்ன காரணம் நானும் சொல்றேன், ரெண்டு பேர் செய்யற தப்புன்னு சுட்டி காட்டணும். அது மிரட்டுற தானியில சொல்லக்கூடாது, அழகான முறையில் அன்பான முறையில் சொல்லணும். அதுதான் கரெக்ட். நான் முதல்ல சொல்லியிருக்கேன், ரெண்டு தரப்புல இருந்தும் எந்த விதமான கூச்சல் வரக்கூடாது. குறிப்பா எங்க தரப்பு நான் சொல்லியிருக்கேன், மேற்கொண்டு யாரு பேசினாலும் அது சுன்ன ஜமாத்துக்கு சியாதல்ல, மேற்கொண்டு யாரு பேசினாலும் வெளியேற்றப்படுவாங்க. ஆணித்தரமா நம்ம சொல்லியிருக்கிறோம். தயவு செஞ்சு எந்த விதமான காரணத்தை கொண்டு நீங்க பேசக்கூடாது. அவங்க மேடையிலிருந்து வெளியேற்றிட்டாங்கன்னா பயம் ஆரம்பிக்கப்படும். ரெண்டு பேரு உள்ள இருக்காங்கன்னு ஒண்ணு ஒப்பந்தத்துக்காக வெளியேற்றுறோம். எந்த நீங்க பேசக்கூடாதுன்னா ஒப்பந்தத்தில் நீங்க மேடையில பேச, நீங்க எங்கிட்ட தான் பேசணும். நீங்க இவர்கிட்ட தான் பேசணும். நீங்க அவங்கள பார்த்து பேசக்கூடாது. நீங்க இவர்கிட்ட தான் பேசணும், அவன்கிட்ட பார்த்து பேசக்கூடாது. நீங்க அவன்கிட்ட பார்த்து பேசக்கூடாது. நீங்க நீங்க மேடையில பேசுறதா இருந்தாலும் கண்காணிப்பாளர்கிட்ட பேசுங்க. நீங்க அங்க சொல்லக்கூடாது. பிரச்சனைக்குரிய காரணம் என்ன? அவங்க ரெண்டு பேரும் எங்க எப்படி போனாங்க? போய் செக் பண்ணிக்கிறேன். நீங்க உட்காருங்க. யாரும் ரவுடித்தனம் பண்ணல, அந்த வார்த்தை பேசக்கூடாது, அதை வாபஸ் வாங்கணும். யாரும் ரவுடித்தனம் பண்ணல, ஒப்பந்த பிரகாரம் நான் கோரிக்கை முதல்ல வச்சதுக்கு அப்புறம் தான் மைக்ல சொன்னேன். என்ன ரவுடித்தனம் பண்ணாங்க? ரவுடித்தனம் யாரும் பண்ண கிடையாது. அது தேவையில்லாத வார்த்தை. ரவுடித்தனம் பண்ணது நீங்க யாரோ ஒருத்த ஹக்கு நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. யார் ரவுடித்தனம் பண்ணா? யார் எந்திரிச்சார்களோ அவர்கள் ரவுடித்தனம். எந்திரிக்க கூடாது. ஒரு நிமிஷம். முறப்பிரகாரம் பயான் நடந்துட்டு இருக்கும்போது மைக்ல சொல்லாம முறப்பிரகாரம் அவர்கிட்ட சொல்லி இருக்கிறேன், உங்க ரெண்டு பேரும் ஸ்டேஜுக்கு பின்னாடி இருக்கிறாங்க, அவங்கள போக சொல்லுங்க. முறப்பிரகாரம் எந்த விதமான தர்க்கமும் இல்லாம மெதுவா சொன்ன அவர்கிட்ட. அவர் போய் பேசிட்டு முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் மைக்ல சொன்னேன். அது என் கடமை, அது என் கடமை. அதனால நான் சொன்னேன். யார் ரெண்டு பேரும் போய் பேசுறீங்க? நீங்க ஏன் பேசுறீங்க? சேப்பு தொப்பி வாய் கூட சும்மா இருங்க. உங்களுக்கு எந்த அதிகாரம் இல்ல. சரி ஆரம்பிங்க. 12 இப்ப உங்க தரப்பை கட்டுப்படுத்தி உட்கார சொல்லுங்க. முதல்ல அவங்க உட்கார சொல்லுங்க. நீங்க யாரும் பேசக்கூடாது. முதல்ல தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அணியினர் நீங்க எந்திரிச்சு இருந்தா சலசலப்பு பண்ணீங்கன்னா அது எங்களுக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும். நேரம் ரொம்ப கம்மியா இருக்குது. அன்புள்ள சகோதரர்களே, ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் 5 கேள்விகள் கேட்டார்கள், பதில் சொல்லுன்றாரு. அவரை ஒழுங்காக கவனிக்கல. 9 கேள்வி கேட்டிருக்காரு. 9 கேள்விக்கு பதில் சொல்லுவோம். அதை விட நாங்கள் ஒரு கேள்வி கூட பதில் இல்லாம வைக்க மாட்டோம். 9 என்ன நான் சொல்றேன். ஆனா அனைத்துக்கும் பதில் சொல்லுவோம். ஆனால் சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. இன்னும் நாலு சேர்த்து சொன்னோம், எல்லாத்துக்கும் ஒரு பதில் அடங்குற அளவுக்கு உங்களுடைய வாதங்கள்லாம் இருக்கிறது. பதில் இல்லாமல் இந்த அமர்வு முடியாது. முடிஞ்சா பதில் சொல்லவில்லை சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். நாங்க சொல்லாமல் அமர்வு முடிக்க மாட்டோம். இப்ப கேள்வி என்னன்னு கேட்டா, இப்ப பேகில் இருக்குன்னு ஒரு ஆதாரம் வச்சாரு, மண்டை பெருசா இருக்குன்னு வச்சாரு, வேற வேற வேஸ்ட் பண்றதுக்கெல்லாம் இது என்ன சொன்னீங்க, அழகா இருக்கணும், முகம் அழகா இருந்தா தான் இமாமத் பண்ணலாம், பணம் இருக்கணும்னு சொன்னார்ல, ஆதாரம் கேட்டார்ல. ஒண்ணும் இல்லாததுக்கு பேசி நேத்து உள்ளது பதில் சொன்னாலுங்க, அதுக்கு ஆதாரம் காட்டல இல்ல. புள்ளியில எல்லாம் இருக்குன்றார்ல, அது காட்டுறாரு. சீடியில எல்லாம் இருக்குது, 1000 கிதாப் இருக்குது, காட்ட இயலுமாண்டாரு. அதை காட்ட வேண்டிய விதத்தில் காட்டலாம். கம்ப்யூட்டர்ல போட்டு காட்டலாம், அதெல்லாம் காட்ட முடியும். இந்த புள்ளியில இருக்கிற எதுல போட்டு காட்ட போறீங்க? புள்ளியில எல்லாம் இருக்குங்கிறதுல அதுல 1000 கிதாப் இருக்கிறது என்பது 1000 இல்ல, நீங்க அடிக்க வச்சுக்கிற அவ்வளவு கிதாப் இதுல இருக்கு, அதுக்கு மேலே இருக்கு. எப்படின்னு கேட்டா காட்டுவேன், எடுத்து காட்டுவேன். அதே மாதிரி புள்ளியில இருக்கிறத எடுத்து எனக்கு காட்டணும். நான் கம்ப்யூட்டர்ல போட்டு கேட்கிற மாதிரி இந்த புள்ளியை போட்டு பாக்குற கம்ப்யூட்டர் எதுல போட்டு காட்டி அந்த புள்ளியில அம்புட்டு இருக்குதுன்னு காட்ட போறீங்க? காட்டவே இயலாது, அது குளறல். அதே நேரத்தில் இதுக்கு பதில் சொல்லல, பணக்காரனா இருக்கணும், அதே மாதிரி உயர்குலமா இருக்கணும், மூஞ்சி அழகா இருக்கணும், பதில் சொல்லல. அதனால எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். 9 கேள்வி அவர் கேட்டிருக்கிறார், பிறகு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார், எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பதில் வரும். நேரத்தை வேஸ்ட் பண்ண நாங்க விரும்பவில்லை. போட வேண்டிய விஷயம் ரொம்ப இருக்கு, போடுங்க. அடுத்தபடியா சொல்றாங்க, உயர்ந்த அந்தஸ்து. உயர்ந்த அந்தஸ்து உள்ளாதான் தொலை வைக்கணும். காட்டு குர்ஆன்ல இருந்து காட்டு. உயர்ந்த அந்தஸ்து குர்ஆன் சொல்லுது, உயர்ந்த அந்தஸ்து ஹதீஸ் சொல்லுது. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்க? அதுக்கு அடுத்து பாருங்க, ஒரு விசித்திரம் பாருங்க. அடுத்து எல்லாம் கரெக்டா இருக்கா? அடுத்து என்ன பார்க்கணும்? மண்டை பெருசா இருக்கா? மண்டையான பெருசா இருக்கணும் இமாம செய்யறதுக்கு. எதுக்குங்க மண்டை? எதுக்குன்னு பருவம் மண்டை. பருவம் மண்டையை பார்த்துட்டா இமாம் செய்ய. மறு மண்டை இருந்தா சரியா?
பருவமண்டை இது குர்ஆன்ல இருந்து ஆதாரம் காட்டு. இந்த பருவமண்டை தான் வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுது, பருவமண்டை வேணும் ஹதீஸ் சொல்லுது. அடுத்து பாருங்க, கேட்கிறார் ஒரு கேள்வி, ஆச்சரியம் சொல்லக்கூட முடியாது, சொல்லித்தான் ஆகணும். அடுத்து இதெல்லாம் பார்த்து கரெக்டா எல்லாருக்கும் பருவமண்டையா போச்சு. அப்புறம் என்ன செய்யணும்? உறுப்பு சின்னதா இருக்கணும். என்ன சின்னதா இருக்கணுமா? உறுப்பு. ஃபிக்ஹ் கிதாப்ல இருக்கு, ரத்துல் முக்தார்ல பாபுல் இமாமாவுல இருக்கு, உறுப்பு சின்னதா இருக்கணும் என்று. எந்த குர்ஆன்ல எங்க இருக்கு உறுப்பு சின்னதா இருக்குன்னு சொல்லுவாங்க, மத்த உறுப்புமாங்க. அப்படி சொன்னாங்கன்னா அதுக்கு பதில் வச்சிருக்கோம். அதுல இருந்து அதுக்கு என்ன ஆதாரம் காட்டும்? உறுப்பு சின்னதா இருக்குன்னா விளங்குதா? உறுப்பு அளவெடுக்கணுங்கிறாங்க. இமாமத் பார்க்கணும், உறுப்பை காட்டு. உறுப்பு எப்படி இருக்குன்னு பாப்பா, சின்னதா இருக்கணும். குர்ஆன்ல இருந்து காட்டணும் ஆதாரம். இந்த உறுப்பு குர்ஆன்ல எப்படி இருக்கு, ஹதீஸ்ல இப்படி. அடுத்து பாருங்க, ஒரு விசித்திரமா இருக்கும். மாக்கூலத்துன்னு ஒரு சட்டம். மாக்கூலுக்கும் ஒரு கல்யாணம். அப்படின்னா என்னன்னு சொன்னா, சாப்பிடுறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குல்ல அந்த பிராணி, அதாவது ஒரு ஆண் ஆடும் ஒரு பெண் பசுவும் பெண் மாடும் உறவு கொள்ளுதுங்க. புரிஞ்சுட்டீங்களா? அல்லது ஒரு ஆண் ஒரு காளை மாடும் ஒரு பெண் ஆடும் உறவு கொள்ளுது. உறவு கொண்டு அதுல இருந்து ஒரு புள்ள பிறக்குது, ஒரு பையன் பிறக்கிறான். அவன் மார்சாக்கு போய் பெரிய ஹாபிஸ் ஆகுறான். அவன் ஹாபிஸ் ஆகி அப்புறம் ஹஜ் பண்ணாலை தொலை வைக்க போறான். தொலை வைக்கலாமா? கேள்வி. எந்த கற்பனை எங்க இருந்து யாருக்கா இப்படி ஒரு கற்பனை வருமா? இந்த கிறுக்குத்தனமா இப்படி இந்த மாதிரி எத்தனை கேள்வி கேட்கலாம். அட, ஒரு ஆண் ஒரு பசுவும் ஒரு பெண் கோழியும் உறவு கொண்டால், அதாவது ஆண் காளை மாடும் ஒரு ஆடும் உறவு கொள்ளும் பொழுது ஒரு மனுஷன் மாதிரி பிறக்கிறான். இவன் தொலை வைக்கலான்னு இருக்கட்டும். ஒரு காளை மாடு ஒரு கோழியோட உறவு கொள்ளுது. நான் கேட்கிற ஒரு கேள்வி, கோழியோட உறவு கொண்ட அதுல இருந்து ஒரு பையன் பிறக்கிறான். அவன் எப்படி பிறகு இருப்பான்? குஞ்சுமா உலகண்டே இருப்பான், மொத்தமான உலகானோ. இவன் தொலை வைக்கலாமா? தொலை வைக்கும் பொழுது காலையில அவன் தொலை வைக்கலாம். குர்ஆன்ல இருந்து காட்டணும் இதுக்கு. இதுதான் எங்களோட கேள்வி. இந்த மாதிரி 1000 கேள்வி இருக்கு. அடுத்தது ஒன்னொன்னா கேட்போம். இந்த மாதிரி இது இதோட உறவு கொண்டா, இது இதோட உறவு கொண்டா சொல்ல நிறைய கேள்வி அடுக்கும். டைம்ல சார்ட்ட சொல்லிட்டு போற, அப்புறம் அடுத்து விளக்கும். இந்த மாதிரி ரெண்டும் குழந்தை ஒரு பையன் பிறக்கிறான். அவன் ஹாபிஸ் ஆகுறான். ஹாபிஸ் ஆகி தொலை வைக்க போறான். ஹஜ் பண்ணா தொலை வைக்க போறான். தொலை வைக்கலாமா? தொலை வைக்கலாம். சரி, தொலை வச்சாச்சு. அந்த சேர்த்து யாருக்கு? ஆட்டுக்கும் மாட்டுக்கும் பிறந்தவன் தொலை வைக்கிறான். குர்ஆன்ல ஆதாரம் காட்டு. தொலை வச்சுட்டு வர்றான். இவன் அடுத்து தூக்கி போட்டு அறுக்கலாமா? அறுக்கலாம். ஆட்டுக்கு பிறந்த மாட்டுக்கு பிறந்தானே, தூக்கி போட்டு அறு. குர்ஆன்ல இருந்து காட்டு. குர்பானி கொடுக்கலாம். குர்பானி கொடுக்கலாம். குர்ஆன்ல இருந்து காட்டணும். இந்த மாதிரி 2க்கு பிறந்த பையன் ஹாபிஸ் ஆனா, அவன் ஹாபிஸ் ஆகி திருப்பி அவன் ஹஜ் பண்ணா தொலை வைக்கலாங்கிறதுக்கும் ஹஜ் பண்ணா தொலை தூக்கி போட்டு அறுக்கிறதுக்கும் குர்பானி கொடுக்கும் குர்ஆன்ல இருந்து ஆதாரம் காட்டணும். ஏன் மௌனம் சாதிக்கிறீங்க இந்த மாதிரி கேள்விக்கு? குர்ஆன்ல எடுத்து காட்டுங்க. இந்த வசனம் இப்படி சொல்லுது, இந்த ஹதீஸ் இப்படி சொல்லுன்னு காட்ட வேண்டியதானே. அடுத்து பாருங்க, அதாவதுங்க சில வார்த்தை இருக்குங்க, சொல்ல கூசுறது. அதாவது சொல்ல அது நல்ல கவனிச்சோன்னு சொன்னா, ஒரு செக்ஸ் வெறி பிடிச்சவங்க கூட இப்படி பேச மாட்டாங்க. அவ்வளவு மோசமான வார்த்தை. நான் சொல்லல, அது இருக்கிறது. நீங்க பாருங்க, இந்த மாதிரி இருக்கா இல்லையா? ஹஜ்ஜுக்கு ஒரு பொம்பளை போகுதுங்க. ஹஜ்ஜுக்கு போறது இறையச்சத்தோட எப்படி போவாங்க? 1 லட்சம் ரூபாய் செலவழிச்சுட்டு அங்க வந்து ஹஜ் வீணா போறதுக்கு அவர்தான் போவான். ஹஜ்ஜுக்கு போறதுக்கு 1 லட்சம் ரூபாய் செலவழிச்சுட்டு தான் பாவங்கள நீக்கி இனிமையா தூய்மையா வாழணுங்கிற ஒரு இறையச்சத்தோட ஒரு முஸ்லீம் போவான். இப்படி ஒரு பொம்பளை ஹஜ்ஜுக்கு போகுது. ஹஜ்ஜுக்கு போய் அந்த ஹுக்குமை கேட்கல, எப்படி ஹஜ் செய்யணும், எப்படி உம்ரா செய்யணும், இந்த ஹுக்குமை கேட்கல. அப்படி ஹஜ்ஜுக்கு போன ஒரு பொம்பளை லக்கருல் ஹிமாரி, என்ன கழுதையினுடைய குறி இருக்குல்ல, கழுத குறி இருக்கு, சொல்ல வேண்டியிருக்கு, வேற வழி இல்ல. கழுதையினுடைய ஆண்குறி. இது ரத்துல் முக்தார்ல பாகம் 3 பக்கம் 673 இருக்கு. லக்கருல் ஹிமாரி, கழுதையினுடைய ஆண்குறியை எடுத்துக்கொண்டு தன் குறியில் நுழைத்தால். யோசிச்சு பாருங்க பாப்போம். மதுஹப் கிதாபுல ரத்துல் முக்தார் இருக்கா இல்லையா? இத காட்டு. குர்ஆன்ல இப்படி இருக்குமா நான் கேட்கிறேன். ஹதீஸ்ல இப்படி வருமா? இதுக்காகவே கிழிச்சு தூர வீசி கேவலப்படுத்துது, இஸ்லாமிய அசிங்கப்படுத்து தூர போட வேண்டிய மதுஹப் கிதாபு. அதுல இப்படி இது குர்ஆனுக்கு உட்பட்டதாமா மதுஹப் காட்டு. குர்ஆன்ல இருந்து இப்படி நுழைத்தால் அல்லது துண்டிக்கப்பட்ட குறியை நுழைத்தால், அதுல குறிப்பிட்ட குறி இல்ல, துண்டிக்கப்பட்ட வெட்டி கிடக்கு ஒரு குறி. அது எந்த மனுஷனோ யாருடைய குறியோ வெட்டி கிடக்குன்னு வைங்க. இந்த குறியை யாரு ஹஜ்ஜுக்கு போறாள்ல லட்சக்கணக்கில் செலவழிச்சுட்டு நுழைத்தால் ஹஜ்ஜு கூடும் வீணாகாது. சட்டம் ஹஜ்ஜு கூடும் வீணாகாது. காட்டுங்க, குர்ஆன்ல இருந்து காட்டுங்க. இது காட்டுங்க, குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இது காட்டுங்க, பிரச்சனையை முடிச்சிருவாங்க. இப்படி இருக்குமா குர்ஆன்ல? அடுத்து பாருங்க, இப்படி நிறைய. அடுத்து பாருங்க, அடிமை பெண்ணுடன் உறவு. ஒரு வந்து அடிமை பெண்ணோட உறவு கொள்றான். அடிமை பெண்ணோட உறவு கொள்ளும் பொழுது அதை மனைவி பார்க்க கூடாது, மனைவி பார்க்கலாம். அடிமை பெண்ணோட ஒரு உறவு கொள்றாங்க. அவனுக்கு ஒரு அடிமை மனைவி இருக்கா. அந்த மனைவி என்ன செய்யலாமா? அதை பார்த்து ரசிக்கலாமா? பார்க்கலாம். யாரு? அடிமை பெண்ட ஒருவன் கிடக்கிறத மனைவி பார்க்கலாம். இந்த காலத்துல பிரம்மானந்த சாமியை தூக்கி சாப்பிடுவான். இந்த மாதிரி கருமணம் பிரம்மானந்த சாமி, டாக்டர் பிரகாஷ் அடிமை பெண்ணோட உறவு